தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுக்கு முன்னாள் படமெல்லாம் போடணும் செய்வேன். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் படத்தை வைக்க கோரி திமுக கவுன்சிலர்கள் முழக்கமிட்டுள்ளனர். அதேபோல முன்னாள் முதல்வர் காமராஜர் படத்தை வைக்க கோரி காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முழக்கமிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், விரிவான தகவல்களை வழங்குங்க. வணக்கம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் தேர்தல் முடிந்து முதல் கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. இங்கு 100 வார்டு கவுன்சிலர்கள் இருக்காங்க. அதுல 87 பேர் திமுகவினரும், 8 பேர் காங்கிரஸ் கட்சியினரும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏடிபி சேர்ந்த 3 பேர் என 100 பேர் இருக்காங்க. இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறும் பொழுது அரங்கத்துல ஏற்கனவே இருந்த கடந்த ஆட்சியில் வைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர்களான கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படங்கள் அகற்றப்பட்டு தற்போதைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜயோட புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அரங்கத்திற்குள் உள்ளே வரும் பொழுதே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் திமுகவினர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய புகைப்படத்தையும், காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவருடைய படத்தையும் எடுத்துக்கொண்டு அரங்கத்துக்குள்ள வந்தாங்க. அரங்கம் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாகவே, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தொடங்குவதற்கு முன்பாகவே இரு தரப்பும் முன்னாள் முதலமைச்சருடைய, அதாவது அரசாணையில் குறிப்பிட்டதுக்கு மாதிரி முன்னாள் முதல்வருடைய புகைப்படத்தை வைக்க வேண்டும் என திமுக சொன்னார்கள். அதற்கு அப்படி என்றால் காமராஜருடைய புகைப்படத்தையும் வைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 8 பேரும் முழக்கம் இருப்பதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. திமுக காங்கிரஸ் 2 பேருமே மேயர் இருக்கையின் அருகே சென்று அவர்கள் கொண்டு வந்த புகைப்படத்தை வைத்து முழக்கங்கள் மாற்றி மாற்றி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மேயர் அரசாணையில் சீஃப் ஒருத்தருடைய ஒரு முதலமைச்சருடைய படம் தான் வைக்க வேண்டும் என அரசாணை இருக்கு, அதனால மு.க. ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் தான் வைக்க வேண்டும் சொல்லி மேயர் சொல்றாங்க. ஆனாலும் மேயர் பேச்சை கேட்காமல் மற்ற கவுன்சிலர்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் முழக்கத்தில் ஏற்பட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 20 நிமிடங்கள் இந்த சலசலப்பு ஏற்பட்ட சூழல்ல மாநகராட்சி ஆணையர் உடனடியாக உங்களுடைய இருவருடைய கோரிக்கையை ஏற்று 2 முன்னாள் முதலமைச்சர்களுடைய புகைப்படங்களையும் அரங்கத்தில் வைப்பதற்கு நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் இருதரப்பும் காங்கிரஸ் ஒழிக என திமுகவினரும், திமுக ஒழிக என காங்கிரசினரும் என மாற்றி மாற்றி முழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு இருந்தனால கூட்டம் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே சமயம் அதிமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம், இந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தையே கலைக்க வேண்டும், மறு தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு அவங்களும் கருப்பு சட்டை அணிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனால ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்துல முன்னாள் முதல்வர் புகைப்படம் வைப்பதற்கு ஏற்பட்ட ஒரு சலசலப்பு காரணமாக ஒரு அரை மணி நேரம் தாமதமாக நிகழ்வு தொடங்கியது மிக முக்கியமாக பார்க்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.